ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ விஷ்ணுச்சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்திர யோகதிருஷ்யாம் சாக்ஷாத் சமாம் கருணையா கமலா விபான்யாம் கோதா அனன்யகா சரணம் சரணம் பிரபத்யே நிகமகல்பதரோ கலிதம்பலம் சுகமுகாதமிருதத்ரவ சம்யுதம் விபத பாகவத ரசமாலயம் பூகுரகோ ரசிகாகா பூவி பாகுகாகா. நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது தீப வழிபாடு, சூரியன், சந்திரன், செவ்வாய், இதை பற்றி பார்க்க போகிறோம். நவகிரகங்களினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விலக தீப வழிபாடு முக்கியமானதாகிறது. கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்ற முடியாமல் போனாலும் வீட்டிலேயே மண் அகல் விளக்கு, பஞ்சுத்திரி, நல்லெண்ணெய் தீபமேற்ற பல நன்மைகளை ஏற்படுத்தும். அது பற்றி பார்ப்போம். உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியனால் ஏற்படும் சிரமங்கள், சித்திரை, சூரியனால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சித்திரை, சுவாதி, விசாகம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு வெளியே அகல் விளக்கு தீபமேற்றி வழிபட அவங்களுக்கு கண், தலைப்பகுதி, பிளட்டு, சுகர், தீராத நோய்கள் இதிலிருந்தெல்லாம் விடுபடலாம். அரசாங்கத்தால் நன்மை ஏற்படும். அதுபோல் சந்திரனால் பாதிப்பு ஏற்பட்ட ஜாதகக்காரர்களும் விருச்சிகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரக்காரங்களும் திங்கட்கிழமை மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டு நிலைவாசல் படி இருக்கு இல்லையா, மெயின் என்ட்ரன்ஸ், அந்த நிலைவாசல் படிக்கிட்ட அகல் விளக்கேற்றி தீபம் போட்டு வழிபட அவங்களுக்கு மனம் ஒருநிலைப்படும், முடிவெடுக்கக்கூடிய திறன் மேம்படும், கணவன் மனைவி ஒற்றுமை, தாய் வழி உறவுகள் மூலம் ஒற்றுமை ஏற்படும். அடுத்தது செவ்வாயால், சுய ஜாதகத்தில் செவ்வாயால் பாதிப்பு ஏற்பட்டவர்களும் சித்திரை, மிருகசீரிசம், அவிட்டம், பூசம், புனர்பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரங்களும் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டோட நிலைவாசல் படிக்கு உள்பகுதியில் மண் அகல் விளக்கேற்றி தீபமேற்றி வழிபட அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குன்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களோட பிரதர் சிஸ்டரோட ரிலேஷன்ஷிப் குட் ரிலேஷன்ஷிப்பாக மாறும். பிபி, ஹார்ட்டு, குடல் பகுதி, ஜீரண பகுதி பிரச்சனைகள் குறையும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.